நெல்லையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மற்றும் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என நிர்வாகிகள் கூறியதையே தாம் வலியுறுத்துவதாக காங்கிரஸ் தரவு ஆய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கூட்டணி ஸ்பெக்குலேஷன் எல்லாம் இது அதுக்கு நிறைய டைம் இருக்கு. நான் அந்த திருநெல்வேலியில் நடந்த அந்த கூட்டத்தில், தமிழ்நாடு காங்கிரஸின் கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். அது ஒரு ஓட்டு திருட்டை பற்றி பேசணும். அப்போ சில எழுப்பிய கேள்வி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சுயமரியாதை, ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதில் தப்பே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஆட்சியில் பங்கெல்லாம் விடுங்க. நான் கேட்குறது தேர்தலில் பங்கேற்பு. திருப்பி அதே ஒரு 10 சீட்டு இது பார்லிமெண்ட்டில், ஒரு 25 சீட்டு சட்டசபையில் எவ்வளோ வருஷம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நடத்தும்? ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டன் எனக்கு உள்ளாட்சி தேர்தலில் நான் வாய்ப்பு வேணும், சட்டசபை தேர்தலில் வாய்ப்பு வேணும், பார்லிமெண்ட் தேர்தலில் வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்குறதுல எனக்கு ஒரு தப்பே கிடையாது. அதில் அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தொண்டனின் உரிமை. இது கேட்குறது. சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் காங்கிரஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சியோட சொந்த ஓட்டு ஷேர் இவ்வளோ 5%, 6% அந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. எந்த செக்யுலர் கட்சியும், பாஜகவுக்கு ஒன்றும் இதே கிடையாது, அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அதனோட மரியாதையும் மதிப்பும் தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு நிச்சயமாக தேவை. கேட்போம்.